ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பையோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க வரோம். ப்ரெடிக்ஷன் எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த ப்ரைஸு. ஸோ இந்த ப்ரைஸ் தான் லிஸ்ட் ஆக போகிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிட்ஜெட்லேருந்து அஃபிஷியலாக வந்த ப்ரைஸ் தான். ஏன்னா பிட்ஜெட் அவங்க எக்ஸ்சேஞ்சில் அவங்க போட்டிருக்க ப்ரைஸ் இது. ஸோ அந்த ப்ரைஸ் தான் லிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் அது மேலே போகுமா இல்லை கீழே போகுமா, இப்போ நீங்கள் வச்சுக்கிற பை ஹோல்ட் பண்ணலாமா இல்லை செல் பண்ணிடலாமான்னு, ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன்னா லிஸ்ட் பண்ணுற ப்ரைஸோட இப்போ கரண்ட்டாக இந்த P2P மார்க்கெட் அப்புறம் அதர் மார்க்கெட்ஸில் ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆகிறதோட டபுள் ப்ரைஸாக இருக்குது. ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணலாமா, இதில் லாங் டேர்மில் இதில் தான் வேல்யூ இருக்கா, ஸோ அப்படின்னு எது பெட்டர் தான் இந்த விட நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் கரண்ட்டாக $1.5 அந்த ப்ரைஸ் பை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் நான் பை பண்ணி ஹோல்ட் பண்ண தான் நினச்சிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ஹோல்டெல்லாம் பண்ணுறதில்ல. ஸோ நான் வாங்கி கொஞ்சம் ப்ராஃபிட்டுக்கு வேறு ஒருத்தவங்க செல் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா அரௌண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது 19 டேட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட்டு பை பண்ணுறது தானே. ஸோ நாளைக்கு ஏன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் பையன்ஸில் அதெல்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி இந்த $1.5 இல்லைனா ப்ரைஸ் டிபெண்ட் பண்ணி, ஸோ இன்றைக்கி என்ன $1.5 அது கம்மியாகவும் இருக்கும், இல்லை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் அதிகம் கூட இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் தான் நான் இப்போ கரண்ட்டாக பை பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஏதாவது செல் பண்ணதாக இருந்தால் நீங்கள் டெலிகிராமில் மெசேஜ் போடலாம். யூசர் நேம் கீழே தந்துருக்க டிஸ்கிரிப்ஷனில். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ 20 லிஸ்ட் ஆக போகுது. ஸோ பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 130 லிஸ்ட் ஆக போகுது. ஸோ 8 UTC. ஸோ நம்ம ஐநாட் ஐஎன்ஆர் இல்லை, இந்தியன் ஸ்டாண்ட் டைம் கன்வெர்ட் பண்ணாங்கன்னா அரௌண்ட் ஒரு 130 வரும். ஸோ நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு ஆட் கிரிப்டோவில் போனீங்கன்னா டெபாசிட் கிரிப்டோவில் பிட்ஜெட்டில் பை நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். பிட்ஜெட்டு, MXC அப்புறம் நிறைய எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ டாப் எக்ஸ்சேஞ்ச் இன்னும் எதுவும் கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ பைபிட் கிடையாது. ஸோ பினான்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது, அந்த லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ அது ஒரு டாபிக் வந்திருக்கு. பினான்ஸ் சைடில் லிஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இதோட ப்ரைஸ் நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிட்ஜெட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விட்ரா ஆப்ஷனுக்குள்ளே போய் பை காயின் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஆன்சைன் விட்ராவில் போய்ட்டு பை நான் செலக்ட் பண்ணுறேன். விட்ரா பண்ண முடியாது இப்போதைக்கு, ஆனால் அந்த இடத்துல விட்ரா நெட்வொர்க் இருக்குது. அந்த சூஸ் நெட்வொர்க் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபீஸ் எவ்வளோன்னு காட்டும். நார்மலாக நீங்கள் எதாவது காயின் விட்ரா பண்ணால் ஃபீஸ் பே பண்ணோம்ல, அந்த ஃபீஸுக்கு பக்கத்தில் காயினோட வேல்யூ போட்டிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் லிஸ்டிங் நடக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த டேப்ஸாக பார்த்தீங்கன்னா சேம் இங்கே என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ இந்த ப்ரைஸ் தான் லிஸ்ட் ஆச்சு. ஸோ பார்த்திங்கன்னா 0 நான் ஃபஸ்ட்டு இது அதிகம் இருந்துச்சு ப்ரைஸு. பார்த்திங்கன்னா ஒரு பை $1 இருந்துச்சு. ஆனால் இப்போ அது கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அரௌண்டு 0.04 பையோட வேல்யூ $0.03. ஸோ பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 0.7 to $0.75. ஸோ இப்போ இந்த P2P மார்க்கெட் அந்த அதர் மார்க்கெட்ஸை செல் பண்ணுற ப்ரைஸோட பாதி தான் இது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு லிஸ்ட் ஆனாலும் சடனாக அது லிஸ்டிங் ஒரு ஸ்டார்டிங் மட்டும் தான் இந்த ப்ரைஸ் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ இல்லை மேக்ஸிமம் சம்டைம்ஸ் அதிக பேர் பை பண்ணாங்கன்னா ஒரு 1 ஹவர் இருக்கும். அதுக்கப்புறமா அப்படியே பாதி இறங்கிடும் அது. ஸோ அது கால்குலேஷன் இல்லை, 0.03 ப்ரைஸு டிவைடட் பை அந்த காயின் வேல்யூ போட்டிங்கன்னா ஒரு காயினோட வேல்யூ $0.75. ஸோ இதுக்கு தான் இந்த ப்ரைஸ் தான் லிஸ்ட் ஆக போகுது. ஸோ டாப் எக்ஸ்சேஞ்ச் எதுலேயும் அவங்க லிஸ்ட் பண்ணலன்னா ப்ரைஸ் இது இந்த 0.75 அப்படியே பாதி இறங்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மாதிரி ஃப்ரீயாக ஒரு ஏர் ட்ராப்ஸ் எல்லாம் இதுதான் என்ன கண்டிஷன் இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஏதோ ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் இங்கேருந்து 1x 2x போகும். அதுவும் டாப் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் பண்ணால் மட்டும்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாட் காயினை பார்த்திங்கன்னா ₹1 லான்ச் பண்ணாங்க, பினான்ஸ் லிஸ்ட் ஆச்சு. ஸோ ட்ரேடிங் வால்யூம் நல்லா உள்ளே வந்துச்சு, ₹2 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஃபுல் டம்ப் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ பினான்ஸ் எதாவது லிஸ்ட் பண்ணுறான்னு அனௌன்ஸ்மெண்ட் எதாவது வந்துச்சுன்னா இப்போ லிஸ்டிங் போஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் பினான்ஸ் சைடு ஒரு ஓட்டிங்காக வச்சுருக்காங்க பினான்ஸு. ஸோ அதிக ஓட்ஸ் லிஸ்ட் பண்ணாமல் வேணும்னு ஒரு ஓட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி பெருசாகிறதுனால அதிக பேர் ஓட்டிங் போடுவாங்க. ஆனால் லிஸ்டிங் பண்ணுறதா இல்லைன்னா அது அவங்களோட ஓன் டிசிஷன் தான். ஸோ சான்சஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அவங்க அந்த போலிங் தான் வச்சுருக்காங்க. அது மோஸ்ட்லி நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும். அது இல்லாமல் நாளைக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே. ஸோ Thursday லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இந்த P2P மார்க்கெட் அதர் மார்க்கெட்ஸில் பை பண்ணவங்க இன்றைக்கோட லாஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நான் பை பண்ண மாட்டேன். ஸோ நம்ம சேனல் நான் அப்டேட் பண்ணுறேன் எப்போ பையிங் ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே வேணால் நீங்கள் செல் பண்ணவங்க செல் பண்ணலாம் நம்மக்கிட்ட. அப்படின்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணி செல் பண்ணவங்க செல் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் எந்த ரேஞ்சில் இருக்கும் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைனலாக அது உங்களுக்கு ஓன் டிசிஷன் தான். நீங்கள் ஹோல்ட் பண்ணதாலும் சரி செல் பண்ணதாலும் சரி. ஸோ நான் இப்போ இருக்கிற அந்த சிச்சுவேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ பார்த்திங்கன்னா லிஸ்டிங் ப்ரைஸ் இப்போ இருக்கிற அந்த பிட்ஜெட்லேயே அதை போட்டாங்க டைரெக்டாக. ஸோ $0.75. ஸோ அதுக்கு லிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா டாப் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் எதுவும் இல்லைனா அது ஒரு 0.3 0.2 இல்லை அது கம்மியாக கூட போகும். இல்லைனா அங்கேருந்து பம்ப் கூட ஆகலாம், ஒரு $1 அபோவ் இல்லை $2 அந்த ரேஞ்சுக்கு. ஆனால் அதுக்கு அதிக ட்ரேடிங் வால்யூம் உள்ளே வரணும். ஸோ
இங்கேருந்து பம்ப் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வேல்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பை வாங்கி நான் சொன்னேன் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்கில. நான் வேறு பையர்ஸுக்கு செல் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷனில் போயிட்டுருக்கும் பை. நிறைய பேர் பை அண்ட் செல் பண்ணுறவங்க எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நார்மல் யூசர்ஸ் தான் நிறைய பாதிக்கு பாதி பேர் இந்த கிரிப்டோவில் புதுசாக வரவங்க தான் வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நியூ யூசர்ஸ்க்கு மெயினாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மைன் பண்ணாமல் ஒரு பல்க் குவான்டிட்டியில் ஒரு 2000 3000 மேலே காயின்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பே பண்ணி ஹோல்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கில் போய் முடியும். ஸோ பை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன்ல $1.5 சேல் ஆகிட்டு இருக்குது. சில பேர்லாம் $2 கொடுத்து பை பண்ணுறாங்க. இந்த மாதிரி நார்மல் ஹோல்ட் பண்ணுறவங்க அதிகம் போகும் $10 $100 அந்த மாதிரிலாம் போகணும். ஸோ அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள் $100 ஸோ $100 சில பேர்லாம் 1 BTCலாம் சொல்லி சுற்றின்னு இருக்காங்க. அது என்ன கணக்குன்னே தெரில எனக்கு. ஸோ ரியாலிட்டி இதுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எதாவது இன்வெஸ்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட ஓன் மணி போட்டு எதாவது பை பண்ணி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து இப்போ இருக்கிற அந்த போய்ட்டு மார்க்கெட் அந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போட்ட காசு எடுத்துகிட்டு எதாவது எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா அதை வேணால் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே உங்களோட கேபிட்டல் மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ அவ்வளோதாங்க. எதாவது பல்க் குவான்டிட்டி நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் அதில் வந்து 50% அபோவ் செல் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் பார்த்துறது நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் அதிக அமௌண்ட் எதாவது ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செல் பண்ணிட்டு வேறு கிரிப்டோஸை கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த எத்தீரியம் டாப் 10 கிரிப்டோஸில். பட் அது உங்களோட ஓன் டிசிஷன் தான் எண்ட் ஆஃப் த டே. ஸோ செல் பண்ணுறதா தான் நீங்கள் வந்து டெலிகிராமில் வந்து மெசேஜ் போடலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். கிரிப்டோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் டேக் வாட்சிங் ஸ்டுடியோ நண்பா. பாய்.